நீட் 2024 ரிசல்ட்ஸ் வெளியானதுலேருந்து தொடர்ந்து சர்ச்சையாகவே போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் கிடச்சிருக்குன்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு பூமர் அங்கிள் சேனல். யூஜிக்கான நீட் எக்ஸாம் May 5 4750 சென்டர்ஸில் 24 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினாங்க. இந்த ரிசல்ட்ஸில் 67 பேர் ஃபுல் மார்க்ஸ், அதாவது 720க்கு 720 எடுத்திருந்தாங்க. எப்படி இவ்வளோ பேர் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம்? இந்த எக்ஸாம் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எங்களுக்கு ரீநீட் எக்ஸாம் வேணும் அப்படின்னு சில குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பதில் சொல்கிற விதத்தில் நம்ம யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த நீட்டில் கொஸ்டின் பேப்பர் லீக்ஸ்க்கோ இல்லை மால் ப்ராக்டிஸ்க்கோ எந்த வாய்ப்புமே இல்லை, அப்படி நடந்தால் அதுக்கான ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது பீகாரில் நீட்டோட கொஸ்டின் பேப்பர் லீக்ஸ்க்கான ப்ரூஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பீகார் போலீஸை சேர்ந்த எக்கனாமிக் அஃபென்சஸ் யூனிட் டிஐஜி மானவ்ஜித் சிங் தில்லான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் 30 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் கொடுத்து இந்த நீட் கொஸ்டின் பேப்பரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சில போஸ்ட் டேட்டட் செக்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த செக்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு 9 ஸ்டூடெண்ட்ஸ் 4 எக்ஸாமினிஸ் டோட்டலாக 13 பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் சிக்கந்தர் குமார், அமித் ஆனந்த், நிதிஷ் இந்த 3 பேரும் இந்த பேப்பர் லீக்கில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதில் இந்த நிதிஷ், அமித் ஆனந்த் இவங்க 2 பேரும் பாட்னாவில் ஒரு எஜுகேஷனல் கன்சல்டன்சி ரன் பண்ணுறாங்க. அது மூலிமா தான் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அப்புறம் அவங்க ஃபேமிலியெல்லாம் கான்டாக்ட் பண்ணி கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததாகவும், May 5 நீட் எக்ஸாம், ஆனால் இவங்களுக்கு May 4 கொஸ்டின் பேப்பர் கிடச்சி பாட்னாவில் ராம்கிருஷ்ணா நகர் அப்படிங்கிற இடத்துல எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அசம்பிள் பண்ணி இந்த நோட்டான கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸை கொடுத்ததா கன்ஃபஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த நீட்டில் கொஸ்டின் பேப்பர் லீக் நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த இஷ்யூ வெளியே வந்தனால ஓகே, வெளியே வராமல் இருந்திருந்தா அப்போ 30 லட்ச ரூபாயிலிருந்து 50 லட்ச ரூபா காசு கொடுத்து கொஸ்டின் பேப்பர் வாங்கி டாக்டர் ஆகிடலாம். அப்போ நியாயமாக படித்து எக்ஸாம் எழுதினவங்களோட நிலமை, 24 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இந்த தடவை நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட நிலமை. யூனியன் கவர்மெண்ட் இந்த இஷ்யூவை சீக்கிரமாக அட்ரஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஒரு சொல்யூஷன் எடுக்கணும். ஒன்றா இந்த நீட்டை கேன்சல் பண்ணிவிட்டு முன்னாடி இருந்த மாதிரியே +2 மார்க்ஸை பொறுத்து மெடிக்கல் கவுன்சிலிங் நடந்து காலேஜஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ் ஈஸியாக இருக்குது, நாங்கள் டஃபஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம், தரமான ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தரமான ஃபேரான எக்ஸாமினேஷன்ஸ் நடத்தணும்.